வணக்கம். பிஜேபிக்கு வந்த வருமானம் இந்த வருடம் மட்டுமே, அதாவது 2024-2025 இந்த ஃபைனான்சியல் இயரில் பிஜேபிக்கு வந்த வருமானம் 6088 கோடி ரூபாய். நம்ப முடிகிறதா? பெரிய பெரிய கார்ப்பரேட்டுடைய வருட வருமானம் இது. பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்களுக்கு கூட இந்த அளவில் பணம் கிடைக்காது. ஆனால் பிஜேபிக்கு டொனேஷன் வழியாக வரக்கூடிய வருமானம் 2024-2025 மட்டுமே 6088 கோடி ரூபாய். யாரிடம் பணம் இருக்கு? கார்ப்பரேட்டிடம், பிஸ்னஸ்மேனிடம், இண்டஸ்ட்ரியலிஸ்டிடம், அல்ல மிடில் கிளாஸ் உங்கள் போன்ற என்னை போன்ற மக்களிடம் பணம் இருக்கா? அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் அவர்களிடம் பணம் இருக்கா என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க போகிறேன். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஒரு வருடத்திற்கு முன்பு சுப்ரீம் கோர்ட்டோட இன்வால்மெண்ட்டுக்கு பின் இந்த நாட்டில் தவறான முறையில் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். எலக்டோரல் பாண்ட் வழியாக மக்கள் மிரட்டப்பட்டார்கள், பிசினஸ்மேன்கள் மிரட்டப்பட்டார்கள். அவர்கள் மீது இடி, சிபிஐ, ஐடி போன்ற ரேடுகளை போட்டு அவர்களிடமிருந்து வசூல் வேட்டை நடத்தினது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம். வெறும் மத்திய அரசாங்கம் மட்டுமல்ல, மாநில அரசாங்கங்கள் உட்பட ஏராளமான அரசியல் கட்சிகள் இதற்கான லாபத்தை சுரண்டி கொண்டார்கள். 2024 ஆண்டு லோக்சபா தேர்தல் வருவதற்கு முன்பு சுப்ரீம் கோர்ட்டோட இன்வால்மெண்ட்டுக்கு பின் இந்த சட்டத்தை முடக்கினார்கள். ஆனால் அன்னைக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்து வைத்திருந்தோம். தண்ணீரை உங்களால் முடக்க முடியாது. வாய்க்காலில் ஒரு பக்கம் நீங்கள் தண்ணீரை முடக்கினால் ஏதோ ஒரு வழியில் வாய்க்கால் புட்டுக்குன்னு அங்கிருந்து தண்ணி போக ஆரம்பிச்சிடும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. எலக்டோரல் பாண்டை முடக்கிவிட்டால் அரசியல் கட்சிகளுக்கு பணம் எப்படி போய் சேரும் என்கிற விஷயத்தை விளக்கங்கள் எடுத்து காட்டினார்கள். இன்னைக்கு எந்த அளவில் போன வருஷம் பணம் பிஜேபிக்கு போய் சேர்ந்ததோ அதை விட 50% அதிகமாக பிஜேபிக்கு போய் சேர்ந்தது. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை மிகவும் ஆழமாக நீங்கள் பார்க்க வேண்டும். எதற்காக ஒரு அரசியல் கட்சிக்கு இது போன்ற நபர்கள், மக்கள் தான் இந்த பணத்தை கொடுக்கிறார்களா, இல்லை யார் இந்த பணத்தை கொடுக்கிறார்கள்? அந்த கேள்வியும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எதற்காக அரசியல் கட்சிகளுக்கு இந்த பணம் வருகிறது? இந்த பணத்தை வைத்து அரசியல் கட்சிகள் என்ன செய்கிறார்கள்? அனைத்துமே பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். இயர் ஆஃப்டர் பாண்ட் வாஸ் ஸ்கிராப்ட், பிஜேபி பர்ஸ் க்ரோ ஓவர் 50%. போன வருடத்தை கம்பேர் செய்து பார்க்கும்போது 50% பிஜேபிக்கு வந்த வருமானம் அதிகரித்திருக்கிறது, which is 6088 crore in the year 2024 and 2025. பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு கார்பஸோடைய பணவீக்கம் இந்த அளவில், பெரிய பெரிய கார்பரேட்டுக்கு கூட இந்த அளவில் வருமானம் கிடைக்காது. ஆனால் இங்கே கிடைக்கிறது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெஜிஸ்டர் செய்யப்படும் போது செக்ஷன் 29A இதற்கு கீழே ரெஜிஸ்டர் செய்கிறார்கள். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி அரசியல் கட்சிகள் கட்சி நிதியாக வரக்கூடிய பணத்திற்கான எந்த விதமான டாக்ஸையும் நீங்கள் கட்ட தேவையில்லை. ஒரு டாக்ஸ் ரிபேட் அவர்கள் கிடைக்கும். ஏன்னா மக்களுக்கான பணிகளை அவர்கள் செய்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த டாக்ஸ் ரிபேட் கிடைக்கிறது. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், லாபத்திற்காக அரசியல் கட்சிகள் வேலை பார்க்க மாட்டார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த பட்டியலை ஒரு முறை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் இது வசூல் வேட்டையா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். 2024-2025 டொனேஷன் வழியாக பிஜேபிக்கு கிடைத்த பணம் 6088 கோடி ரூபாய். அடுத்தபடியாக காங்கிரஸிற்கு கிடைக்கிறது வெறும் 522 கோடி ரூபாய். அந்த டிஃபரன்ஸை பாருங்கள். இஸ் தட் அ பேலன்சிங் ஆக்ட்?
Why the Election Commission of India is quiet? Why the Supreme Court of India is quiet? One political party getting 6,088 crores, the next political party is getting only 500 crores. There is no balance. And you're calling, நாங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறோம், ஜனநாயகத்திற்காக பல நபர்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிகளுக்கு டொனேஷன் கொடுத்து வருகிறார்கள். டிஎம்கேவிற்கு 365 கோடி ரூபாய் 3வது இடத்தில், டிஎம்சி 184 கோடி ரூபாய், ஒய்எஸ்ஆர்சிபி 140 கோடி ரூபாய். இப்போது டிடிபியிடம் 83 கோடி, பிஜேடி 60 கோடி, ஆம் ஆத்மி பார்ட்டி 38 கோடி, ஜேஎஸ்பி 25 கோடி, ஜேடியு 18 கோடி. இந்த 7-10 கட்சிகளுக்கு மட்டுமே இந்த பணம் கிடைத்திருக்கிறது. குறைஞ்சபட்சம் 18 கோடி. The second largest is 522 crores and the first person is 6,088 crores. இந்த எல்லா நபர்களும் சேர்த்தால் கூட, which is காங்கிரஸ், டிஎம்கே, டிஎம்சி, ஒய்ஆர்சிபிசி எல்லாத்தையுமே சேர்த்தால் கூட இந்த 6,088 கோடி ரூபாயை நீங்கள் மேட்ச் செய்ய முடியாது. இஸ் திஸ் டெமோக்ரஸி? சரி, மக்கள் இந்த டொனேஷனை கொடுக்கிறார்களா? யார் இந்த பணத்தை கொடுக்கிறார்கள்? அந்த கணக்கையும் நீங்கள் பார்க்க வேண்டும். டாடா குரூப் இந்த டொனேஷன் கொடுத்தது லீடிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் டாடாஸ். 915 கோடி ரூபாயை டொனேஷனாக டாடா குரூப் கொடுத்திருக்கிறது. அண்டர் ப்ராக்ரெசிவ் எலக்ட்ரோரல் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட்களை பற்றியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் விளக்குவேன். பட் இந்த ட்ரஸ்ட்களை பாருங்கள். இரண்டாவதாக த நியூ டெமோக்ராட்டிக் எலக்ட்ரோரல் ட்ரஸ்ட், இந்த வழியாக மஹேந்திரா குளோபல் கம்பெனிஸ் 160 கோடி ரூபாயை பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஓகே, தென் தெர் இஸ் ஒன் மோர் ட்ரஸ்ட், ப்ரூடென்ட் எலக்ட்ரோரல் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட்டுக்கு கீழே ஏராளமான நபர்கள் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். எலிவேட்டட் எவென்யூ ரியாலிட்டி எல்எல்பி which gave 500 crores, மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 175 crores, PV கிருஷ்ணா ரெட்டி 145 கோடி, ஓபி ஜிந்தல் குரூப் கம்பெனிஸ் 157 crores, DLF 100 crores, அசோக் லிலன் 100 crores அண்ட் டைகர் அசோசியேஷன் கால்கட்டாவை சார்ந்த ஒரு லாட்ரி ஃபர்ம் 147 கோடி ரூபாய். அப்போது இந்த ப்ராடென்ட் எலக்ட்ரோரல் ட்ரஸ்ட் வழியாக 2668.46 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. ப்ராக்ரெசிவ் ட்ரஸ்ட் வழியாக 115 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. நியூ டெமோக்ராட்டிக் எலக்ட்ரோரல் ட்ரஸ்ட் வழியாக 160 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 6,000 கோடி ரூபாய் பிஜேபிக்கு மட்டுமே போயிருக்கிறது. ஓகே, யார் இந்த ட்ரஸ்ட்? இந்த ட்ரஸ்ட்கள் ஏராளமான கம்பெனிகளிடம் பணங்களை வாங்கி அவர்கள் இது போன்ற அரசியல் கட்சிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்வார்களாம். நேஷன் பில்டிங். பட் ஃபார் வாட்? வாட் ஆர் தீஸ் கம்பெனி கெட்டிங்? டாடா குரூப் had paid 475 crores for BJP. 475 கோடி ரூபாயை டாடா குரூப் பிஜேபிக்கு டொனேஷனாக வழங்குகிறது. பிஜேபி நரேந்திர மோடியின் அரசாங்கம் டாடா குரூப்பிற்காக கொடுத்த ப்ராஜெக்ட் 44,000 கோடி. இதே போன்றுதான் மற்ற கம்பெனிகள். டேக் L&T, டேக் மஹேந்திராஸ், all of them are doing this. ஸோ ஒரு அரசியல் கட்சிக்கு சாதாரணமான மக்கள் அந்த டொனேஷனை கொடுப்பதில்லை, கார்ப்பரேட் கொடுக்கிறார்கள். கார்ப்பரேட் கொடுக்கக்கூடிய அந்த பணத்திற்காக அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ஸ், இந்த நாட்டு மக்களுடைய சொத்துக்களை சுரண்டி கொடுக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்டை நீங்கள் பார்க்க வேண்டும். எதற்காக இந்த பணத்தை கொடுக்கிறார்கள்? அந்த கேள்வியும் வருகிறது. மறுபடியும் இந்த பட்டியலை பாருங்கள். பிஜேபிக்கு 6,088 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் place. Second place 522 crores for Congress, DMK 365 crores and so on goes. The lowest has 18 crores. எதற்காக இந்த பணம் கொடுக்கப்படுகிறது? டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காகவா? அப்போ டெமோக்ரஸி நீங்கள் காப்பாற்றுவதாக இருந்தால் நீங்கள் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே சமமாக கொடுக்க வேண்டியது இல்லையா? பிஜேபிக்கு ஒரு 100 கோடி ரூபாய்னா காங்கிரஸ் ஒரு 100 கோடி ரூபாய், டிஎம்கேக்கு ஒரு 100 கோடி ரூபாய், எங்கெல்லாம். So you're safeguarding democracy and this is what you're doing. That is what you're saying, right?
Why Tatas are only paying BJP? They're not paying any other political party. Or if they're paying also, it is very less. There is no comparison there. Why? So this is my question here, that why Tatas or Mahindras are only paying Bharatiya Janata Party? Why can't they pay other political parties? Just imagine 915 crores, close to 1000 crores. 1000 கோடி ரூபாயை டாடாஸ் அரசியல் டொனேஷனாக கொடுக்கிறார்கள். 1000 crore rupees as donation. 10,000 கோடி ரூபாய், 1,00,000 கோடி ரூபாய், இந்த மாதிரியான கணக்குகள் வெளிவருகிறது. நாளைக்கு எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியுமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய கட்சி நிதியில் நீங்கள் பணங்களை வாங்கி இந்த நாட்டு வளங்களை சுரண்டி கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்போது அராவலி ரேஞ்சர்ஸில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை பற்றி நாங்கள் 2-3 நாட்களாக பேசி கொண்டிருக்கிறோம். அனைத்துமே கார்ப்பரேட்டிற்காக நீங்கள் கொடுத்தீர்கள்ல, மக்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய வேலை என்ன? இது மட்டுமல்ல, இந்த நபர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்து இந்த நாட்டு டெமோக்ரஸியை நீங்கள் காப்பாற்றுகிறீர்களா, அல்ல இந்த டெமோக்ரஸிக்கு எதிராக நீங்கள் வேலை பார்க்கிறீர்களா என்கிற இன்னொரு விளக்கத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த பட்டியலில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ப்ராடென்ட் எலக்ட்ரோரல் ட்ரஸ்ட்க்கு கீழே ஒரு கம்பெனி 500 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது, பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த கம்பெனியை பற்றின விஷயங்களை தேடி பார்க்கும்போது இந்த கம்பெனியுடைய சிஸ்டர் கன்சர்ன் இஸ் LNT, லார்சன் அண்ட் டர்போ. பார்லிமெண்ட்லேருந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்களை எடுத்து நடத்தக்கூடிய இந்த கம்பெனி. அப்போது அந்த கம்பெனியும் இந்த கம்பெனியும் ஒரே கம்பெனி தான். இந்த கம்பெனி வழியாக, அதாவது எலிவேட்டட் எவென்யூ ரியாலிட்டி LLP வழியாக 500 கோடி ரூபாய் எதற்காக கொடுத்தீர்கள்? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? எதற்காக காங்கிரஸிற்கு வெறும் 522 கோடி ரூபாய்? போத் ஆர் நேஷனல் பார்ட்டிஸ் இல்லையா? As BJP is a national party, Congress is also a national party. Now you can say, sir, ஒரு கம்பெனிக்கு என்ன விருப்பமோ அப்படி தானே அவங்க செய்வாங்க. இதில் என்ன? Because they all trust BJP. They don't trust Congress. They don't trust DMK. Okay, I agree. They don't trust DMK or Congress. That is why they don't trust giving the money there. உங்களுடைய விளக்கம் அது தானே. முக்கியமாக பல பேர் பிஜேபியை அல்ல அரசாங்கத்தை சப்போர்ட் செய்யக்கூடியவர்கள் இதை தான் கூறுவார்கள். ஓகே, ஐ அக்ரி. அவர்களுக்கு யாருக்கு கொடுக்க விருப்பம் இருக்கோ, டெமோக்ரஸியை காப்பாற்றுவதற்காக, ஜனநாயகத்திற்காக நீங்கள் பணங்களை கொடுக்கிறீர்கள். பட் CAG ரிப்போர்ட், சென்ட்ரல் ஏஜென்சி, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஏராளமான விஷயங்களை பற்றி ஆடிட் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா CAG ரிப்போர்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்குமே வெளிவரும். இப்போது அதெல்லாம் வருவதில்லை. ஆனால் கூட ஃபில்டர் ஆகி வரக்கூடிய ஒரு சில CAG ரிப்போர்ட்ஸ்கள் நியூஸ் பேப்பர்களில் வெளிவந்திருக்கிறது. அந்த ஊழல்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். CAG flags misuse of IT park land in Madhya Pradesh, finds storehouse and non-tech related units on subsides plot. மத்திய பிரதேசத்தில் CAG உடைய ரிப்போர்ட் இது. ஐடி கம்பெனிகளுக்காக சப்சிடைஸ்ட் ரேட்டில் அந்த நிலங்களை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். அங்கே ஐடி பார்க் எல்லாம் கட்டப்படவில்லை. அங்கே நான் டெக் ஸ்டோர் ரூம்ஸ்களை கட்டி வைத்திருக்கிறார்கள், ஸ்டோரேஜ் ரூம்ஸ்களை கட்டி வைத்திருக்கிறார்கள், குடவுன்ஸ்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். யூ காட் த மனி ஃபார் டெவலப்பிங் ஐடி பார்க் தேர், பட் வாட் ஆர் யூ டூயிங் தேர்? CAG ரிப்போர்ட் சேஸ். இது மட்டுமல்ல, த சேம் CAG ரிப்போர்ட் சேஸ் CAG flags liquor figurage revenue losses in Himachal Pradesh Excise Department. Liquor வழியாக, மதுபானங்கள் வழியாக ஹிமாச்சல் பிரதேசத்திற்கு எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டிற்கு ஏராளமான நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் பழைய ரிப்போர்ட்டெல்லாம் கிடையாது சார். நீங்கள் நியூஸ் பேப்பரில் அந்த டேட்டெல்லாம் பாருங்கள். டிசம்பர் 6ஆம் தேதி வெளிவந்த ரிப்போர்ட் இது. டிசம்பர் 9ஆம் தேதி வெளிவந்த ரிப்போர்ட். டிசம்பர் 17ஆம் தேதி இன்னொரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. இது CAG வழியாக. CAG flags lapses in housing labor welfare and solar pump scheme in Chhattisgarh. Solar pump welfare scheme
வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான அந்த விஷயங்கள் சத்தீஸ்கரில் அரசாங்கம் அங்கேயும் ஊழல் செய்திருக்கிறது, கடுபிடிகள் நடந்திருக்கிறது. And how can you say that, government is handling your money properly? Another report says that 27% project awarded to CAG RAP government over Chhattisgarh Smart City Mission. Smart City Mission வழியாக 27% ப்ராஜெக்ட்ஸ்களில் கடுபிடிகள் இருக்கிறது. Thousands of crores into DBT accounts without checking. சிஏஜியோட இன்னொரு ரிப்போர்ட் நான் படிக்கிறேன் கேளுங்கள். சிஏஜி ரிப்போர்ட் ரிவீல்ஸ் காஸ்ட் ஓவர் ரன் அண்ட் irregularities in award of naval project. கடல் படை, they so call themselves as தேஷ்பக்த். இராணுவத்திலும் நீங்கள் விட்டு வைக்கவில்லை. இராணுவத்திற்காக கடல் படைக்காக ஒதுக்கக்கூடிய ஏராளமான ப்ராஜெக்ட்ஸ், அதுலேயும் irregularities இருக்கிறது. இது எல்லாமே சிஏஜி ரிப்போர்ட் தான். சிஏஜி ரிப்போர்ட் says that 72% of army emergency procurement deals with irregularities. 72% of procurement is not done. It is serious. There is one more this thing, army emergency procurement deals with delays. Why? There is one more. இது எல்லாமே இப்போ சமீபத்தில் வெளிவந்த 18ஆம் தேதி, 9ஆம் தேதி, 7ஆம் தேதி, 20ஆம் தேதி வெளிவந்த ரிப்போர்ட்ஸ். The report says that as an account number which is 111111 shut center same photos CAG gag in the Pradhan Mantri Kaushal Vikas Yojana scheme. Pradhan Mantri Kaushal Vikas Yojana skill development காக இந்த ஸ்கீம். அக்கவுண்ட் நம்பரை பாருங்க நீங்க, 111111, same photo same name. CAG flags all of this, but there is no question. CAG finds glaring loopholes in implementation of Pradhan Mantri Kaushal Vikas Yojana. There is another report. Railway fails to monetize vacant land. Award negligible 0.14 to developers. ரயில்வே நிலங்களை கூட டெவலப்பர்களுக்கு தவறான வழியில் கொடுத்திருக்கிறார்கள். அதை கூட அவர்களால் கேஷ் இன் செய்ய முடியவில்லை. Now you tell me that 6,088 crore rupees you had given to BJP so that they can run this nation, they can save this democracy, but so many irregularities, so many allegations that to your own central agency which is CAG is pointing out. உங்களுடைய ஏஜென்சி தானே, சென்ட்ரல் ஏஜென்சி தானே, அவர்களுடைய ரிப்போர்ட் தானே. அப்போ எப்படி? என்னுடைய கடைசி 2 கேள்விகள், இந்த கேள்விகளில் மிக முக்கியமான கேள்வி, ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் விச் இஸ் பிஜேபி ஆர் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி, எதற்காக இந்த அரசியல் கட்சிகளுக்கு பணம் தேவை? போதுமான அளவில் உங்களுக்கு பணம் வந்தால் போதும். Thousands of crores. Just in 1 year, BJP is getting 6,088 crores only in the BJP donation. What are they going to do with this money? என்ன செய்ய போறார்கள் இந்த பணத்தை வைத்து? ஓட்டு வாங்க போறார்களா? தேர்தலில் மேனிப்புலேஷன் நடக்க போகிறதா? நீதிபதிகளை வாங்க போறார்களா? தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர்ஸ்களை வாங்க போறார்களா? அல்ல அரசியல் கட்சிகளை உடைப்பதற்காக இந்த பணம் பயன்பட இருக்கிறதா? அப்போ இதெல்லாம் நடக்க போகுதுன்னா டெமோக்ரஸி எப்படி நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள்? தென் வை டாட்டாஸ் அண்ட் மஹிந்திராஸ், L&T, Adanis and Ambanis are paying, giving money? They shouldn't do this, right? Then the next question comes to corporate. Why are you giving money? நீங்கள் எது கொடுக்குறீங்க? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், மக்கள் சேவைக்காக நீங்கள் இருக்கிறீங்க. சரி, நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே சமமாக பகிர்ந்து கொடுக்கலாமா இல்லையா? Why do you need to pay BJP 900 crores and you get 44,000 crores ka one project?
Why do you need to pay 500 crores to BJP and then you back some big project? Why? கான்ட்ராக்டர்களை போய் சந்திச்சு பாருங்கள். ரோடு கான்ட்ராக்ட், கிராமங்களில் நடக்கக்கூடிய கான்ட்ராக்ட். எதுக்காக பாலங்கள் இடிஞ்சு விழுகிறது? பீகார், குஜராத், மத்திய பிரதேஷ், இது எல்லாமே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் தானே. ஏன் இந்த இடத்துல, ஏன் தமிழ்நாட்டில் இந்த அளவில் பாலங்கள் விழுந்ததை நீங்கள் பார்க்கவில்லை? Why in Karnataka or in Kerala these sort of accident doesn't happen? Why it is only happening in Gujarat? ஏன் பீகாரில் மற்றும் பாலங்கள் விடுகிறது? ஏன் உத்தரப்பிரதேசத்தில் பாலங்கள் விடுகிறது? காரணம் கரப்ஷன். ஒரு கான்ட்ராக்டர் ஒரு வேலையை, ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா 10% அந்த கட்சி நிதிக்கு போடணுமா? நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் அவருக்கு கிடைச்சிரும். 10 கோடி ரூபாய் லாபம் இல்லை, 10 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட். ஸோ 9 கோடி ரூபாய் உங்கள் கையில் இருக்குது. அந்த 9 கோடி ரூபாயில் 10 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்டை நீங்கள் முடிக்கணும். ஓகே, 10% போயிடுச்சு. இப்போ அடுத்தபடியாக இருக்கக்கூடிய எம்பி, எம்எல்ஏ, மற்ற நபர்களுக்கு இன்னும் ஒரு 10% கொடுக்கணும். 20% gone. Now another 5 to 10% will go to the local administrative in the collectors, மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு ஒரு 10%. 30% போயிடுச்சு. 10 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட், 10 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்டில் 3 கோடி ரூபாய் நீங்கள் லஞ்சமாக கொடுத்துட்டீர்கள். இப்போ அன்னநாடு நடக்கக்கூடிய லாஸஸ், நான் இந்த வேலையை தொடங்கும் போது எஸ்டிமேஷன் சிமெண்ட் விலை ஒன்றா இருக்கும், செங்கக்கல் விலை ஒன்றா இருக்கும், கம்பியோட விலை ஒன்றா இருக்கும், லேபர் காஸ்ட் ஒன்றா இருக்கும். பட் நான் முடிக்கும்போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிடும். அந்த மாதிரி மிஸ்லீனியஸில் ஒரு 5% போடுங்க. 35% 40% இதே மாதிரி போயிருச்சுன்னா அந்த கான்ட்ராக்டர் எனக்கு கொஞ்சம் லாபம் வேணும், ஒரு 10%, 5% வேணும், நான் இவ்வளோ உழைச்சிருக்கானே. அப்போது 40%, 45% கான். பேலன்ஸ் வாட்? 55%. இதுலேயும் நீங்கள் பார்த்தீர்கள், அந்த கான்ட்ராக்டர் பணத்தை போட்டு அந்த ரோடு வேலையை முடித்து அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட்டுக்கான செட்டில்மெண்ட்டை கேட்டு அது வர்றதுக்கு 6 மாதம் பிடிச்சிடும், 8 மாதம் பிடிச்சிடும். இப்போ 6 மாதம் 8 மாதத்துக்கான அந்த 10 கோடி ரூபாய்க்கான அந்த வட்டியும் போடுவார். ₹1 வட்டி நீ போட்டிங்கன்னா கூட அது ஒரு 8 மாதத்தில் அது ஒரு தொகையாக மாறிடும். ஸோ டெக்னிக்கலி நாட் ஈவன் 50% கோஸ் ஆன் டு த ப்ராஜெக்ட். அப்போ ஏன் பாலம் எடுக்காது? எப்படி ரோடுகள் குண்டும் குழியுமாக இருக்காது? அண்ட் வேர் ஆர் யூ சேஃப்கார்டிங் த சிஸ்டம்? வேர் ஆர் யூ சேஃப்கார்டிங் த டெமோக்ரஸி? இஸ் வாட் மை கொஸ்டின் இஸ் டுடே. இட் இஸ் நாட் த பேலன்சிங் ஆக்ட். ஒரு அரசியல் கட்சி எவ்வளோ பணத்தை 3 வருஷத்தில் சேகரித்தார்களோ இந்த நேம் ஆஃப் எலெக்ட்ரோரல் பாண்ட், இப்போது ஒரே வருஷத்தில் அதே ஈக்குவல் அமௌண்ட், அடுத்த வருஷம் 10,000 கோடி டச் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் 20,000 கோடி, ஒரு 5-6 வருஷம் கழித்து மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு 1,00,000 கோடி ரூபாய் எங்களோட டார்கெட். Are you running a non-profit organization? Are you running a political party? Or are you running a corporate? Better than a corporate thing, because you don't need to pay salaries and stuff. You may need to pay salaries, not like what a factory owner does. How BJP built such empire? எப்படி பிஜேபிக்கு மற்றும் இந்த அளவில் பணம் போய் சேர்கிறது? ஏன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த கேள்வியை கேட்பதில்லை? அவர்கள் கேட்க மாட்டார்கள், தெரிஞ்ச விஷயம். Why you are not questioning them? Why it is not impacting you? Because உங்களுக்கு கவலை கிடையாது. நாட்டை பற்றி எல்லாம் இந்த விஷயங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அந்த உறுத்து கிடையாது. உறுத்தனுடைய மனதில் அது கிடையாது. This is what I feel. And you should question any political party. Why do you need so much of money? எதற்காக உங்களுக்கு இவ்வளோ பணம் தேவை? எதற்காக இவ்வளோ சொத்துக்கள் தேவை? ஆடிட் நடக்கணுமா இல்லையா?
மக்களுடைய வரி பணத்தை வைத்து நீங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்டு வர்றீங்க. அப்போது யூ ஆர் ஆன்சரபிள் டு த பப்ளிக் ஆல்சோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த சேனலை, இந்த வீடியோவை ஏராளமான நபர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். இதையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.